வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தன மல்லி கூட போறாருங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். நம்ம மல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய் கம்பல் பண்ணி நீ வந்து தான் ஆகணும், வந்து உண்மை எல்லாமே சொல்லி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரி என்ன மிரட்டினதோட மட்டும் இல்லாமல் விஜய் இந்த மாதிரி அவங்களோட முன்னாள் ஒய்ஃபை அவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான நான் ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். நீ அப்படி விவாகரத்து பண்ணலைன்னா அடுத்த செகண்டே அந்த எவிடன்ஸை வச்சு நான் விஜய் ஜெயிலில் தள்ளுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் வேறு வழி தெரியல. எங்கள் விஜயோட நிலைமை எதனா ஆயிருமோ, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, காசை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் நான் என்னமே பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் விஜயை விட்டுட்டு விவாகரத்துக்கு சைன் போர்டு தந்துட்டு நான் வந்துட்டேன். அதை வச்சு இப்போ விஜயை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே இதை நான் ஒத்துழைக்க மாட்டேன். ஏன்னா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சூப்பர்மா, நீ பண்ணது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ முடிவு பண்ண பார்த்தியா, இது அப்போயே நீ முடிவு பண்ணியிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்திருக்காது. அப்பயே முடிஞ்சிட்டு இப்போயே ஒன்றும் கெட்டு போல. வா, அந்த ராஜேஸ்வரி போய் உண்டில் ஒன்றெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கூட அன்னபுண்ணியும் போகிறாங்க. அன்னபுண்ணி போயிட்டு தாம் தும் தடா இல்லட்டி டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு, ராஜேஸ்வரி வாடி வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என் வீட்டுக்கே வந்துட்டு எவடியாவை என்ன வாடி வேலை, உன் வீடா தாயே, ஆட்டையை போட்டு கோட்டையை கட்டி வச்சிருக்கிற நீ உன் வீடுன்னு சொல்கிற பத்தியா, இது கொஞ்சம் டூ மச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணும். என்னங்க பண்ணுறது, அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 மச் இல்லை, 3 மச் இல்லை, 4 மச் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவல் தாங்க. ஏன்னா அவங்க ஆட்டையை போட்டது அவங்களுக்கு நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் விழிக்கம் தரலாம், ஒழுக்கம் மிளகா படும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க பெரிய ஆளுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. கரெக்டாக அந்த ராஜேஸ்வரி இருக்கா பார்த்தியா, அவளை மாதிரி ஒரு கெட்ட கேரக்டர், கேவலவாதியை எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பண்ணுற வேலை எல்லாமே 420 இருக்கும். ஆனால் நடிப்பு உலக அழகு அப்படியே சும்மா நம்ம கமல்ஹாசன் இருக்காரு, அவரவே மிஞ்சின நடிப்பாக இருக்குங்க. சரி, எவ்வளவோ நடிப்பு நடிக்கிட்டோம், என்னதான் பண்ணாலும் பண்ணட்டும். நம்ம ஆட்டத்தை நம்ம என்றைக்கும் விட்டுறக்கூடாதுங்க. நம்ம அடிக்கிற ஒரு அடி அப்படியே சும்மா தரமான சம்பவமாக இருக்கணும். சம்பவத்தை நம்ம செதுக்க ஆகணும். ஏன்னா சம்பவம் சாதாரணமாக உருவாக்குறதில்ல, நாம் செதுக்கி உருவாக்குறதா சம்பவமாக உருவாகும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த சம்பவத்தை அப்படியே சும்மா தாராளமாக நான் செஞ்சு விடுவேன், ஆனால் சும்மா யாரையும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரில் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், இந்த சொத்து எல்லாமே எடுக்குரியது, அது மட்டும் இல்லாமல் இது வெண்பாக்குரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இத்தனை நாள் விஜய் ஏன் சொல்லாமல் தான் அவங்க அக்கா ஏதோ ஒன்று பழிச்சுன்னு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விடலான்னு. ஆனால் எப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினச்சா, இதுக்கு மேலே உனக்கு நான் மன்னிப்பே தரமாட்டேங்க, இந்த சொத்து எல்லாமே வெண்பாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. என்ன பேசுறது ஏது பேசுறது ஒரு தெரியாது, என்னடா இது நமக்கு வந்தால் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுன்னு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும். நாம் ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நடத்துறாரு. கடவுளே நீ நடத்துப்பா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிங் டிங் டிடா டிக் அப்படின்னு சொல்லிட்டு தாவின்னு போயின்னு இருக்கணும். வாழ்க்கைன்னா அந்த ஜம்பிங் தாங்க. அந்த ஜம்பிங் இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு பக்கம் போர் அடிச்சுன்னா பார்த்துங்களேன். சரி, போனது போச்சு, ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க ஓரமா காட்டு அப்படின்னு அழுதுன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, என் மாமனை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னியாடி, ஆனால் என்கிட்ட சேர்த்து வைக்காமல் போயிட்டியாடியே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க. நான் சொல்லுவேன், ஆனால் சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டு உனக்கு சொன்னா புரியாது, சொல்ல அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினிருக்காங்க. நான் ஒரு ஆசை கண்டேன், ஆனால் இவங்க என்னடானா இப்படி பாட்டு பண்ணி டென்ஷன் பண்ணாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன், நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, இனிமேல் முடிஞ்சு ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலையும் சோதனையிலையும் போயின்னு இருக்காங்க. இந்த வேதனை சோதனை எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ தூரம் கடந்து போகும்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு போவோபா ஊர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.